அங்க பாருங்க கருப்பா, ஏதோ மேல பறக்குது. அது என்னடா அது? ஏடா வாயை திறந்து சொல்ல மாட்டியாடா? ஒண்ணு புரியலடா. டேய், அவன் வாய்க்குள்ள ஏதோ இருக்குடா. எடா அத, எடா. அண்ணா, சித்தார்த் இங்க இருக்கான். விளையுங்கடா. டேய், அவனை காணும்டா. ஐயோ, அவளை காணோம். அவன் ராணியை மட்டும் காப்பாத்தல, அந்த போலீஸ்காரையும் சேர்த்து காப்பாத்திட்டான். அவளும் சாவலியா? என்னடா சொல்ற ஜெயா? என்ன தம்பி இது? ஏன் இப்படி ஓட்டுறீங்க? அக்கா, நான் ஒண்ணும் பண்ணல. இதுவா என் கண்ட்ரோல மீறி போகுதுக்கா. ஐயோ, ஒருவேளை பொம்மி தான் வந்து காப்பாத்த முடிவெடுத்துட்டாலோ? ஒருவேளை பொம்மையோட வேலையாது? ஷோ, சரி அதை விடு. மனோ, முதல்ல விஷயத்தை முடி. மா, சரிம்மா, இருங்கம்மா. முடியலையே. பத்து கால் பண்ணிருக்கான், என்னன்னே தெரியலையம்மா. அஞ்சல, நீ பதுவுக்கு கால் பண்ண. சரிங்க. அம்மா, நீங்களும் ட்ரை பண்ணுங்கம்மா. கால் எல்லாரும் ட்ரை பண்ணுங்க. என்ன திடீர்னு காத்து நின்னுடுச்சு? ஐயோ, என்னங்க இது? லைன் போகவே இல்லையே. பாட்டி, எனக்கும் லைன் போகல. எனக்கும் லைன் போகல. லைன் போலமா? ஐயோ. சரி, சாவித்திரிக்கு போன் பண்ண. சரி, இருங்க. என்ன யாருக்குமே போகல? இல்ல. எங்க ரிங்க போகுது. பேசு.
ஐயோ, அந்த கிழமை வேற போன் பண்ணுது. போனை எடுக்காம இருந்தா தப்பாயிடும். நான் போன் அட்டன் பண்ணி என்ன விஷயம்னு கேக்குறேன் முதல்ல. ஷ். சொல்லுங்க மாமா. ஹலோ ஏங்க சாவித்திரி லைன்ல இருக்கா? சொல்லுங்க அத்தை. இருமா ஒரு நிமிஷம் இருமா. ஏங்க பேசுங்க அவகிட்ட. அம்மா சாவித்ரி, வீட்ல என்னம்மா நடக்குது? ஏதாவது பிரச்சனையா? பிரச்சனையா? ஒரு பிரச்சனையும் இல்லையே மாமா. ஏன் திடீர்னு இப்படி கேக்குறீங்க? இல்ல, பது போன் பண்ணா ஏதோ சொல்ல வந்தான், சிக்னல் வேற சரியா கிடைக்கல. அங்க ஏதாவது பிரச்சனையான்னு கேட்க திரும்ப திரும்ப போன் பண்ணேம்மா. இங்க ஒரு பிரச்சனையும் இல்லையே மாமா. நாங்க எல்லாரும் வீட்ல தான் இருக்கோம். நீங்க எங்க இருக்கீங்க? நாங்கெல்லாம் கோயிலுக்கு போயிட்டு இப்ப ஏதோ வேலன் ஸ்ட்ரீட் வழியா வந்துட்டு இருக்கோம்மா. ஐயோ, இன்னும் 10 நிமிஷத்துல வீட்டுல இருப்போம். ஆமா, ஏன் பத்து போன் எடுக்கல? கொடு அவங்கிட்ட. தெரியலையே மாமா. அவர் எங்க வீட்ல இருக்காரு. இன்னும் வீட்டுக்கே வரலையே. வீட்டுக்கு வரலையா? என்ன வீட்டுக்கு ஆமா வரலையா? மாமா, வரலையா? நீங்க வேற பிரச்சனை அது இதுன்னு சொல்றீங்க. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு மாமா. சரி, நான் ஒண்ணு என்ன கருப்பா, என் பிளான் எப்படி? ஹேய், இப்படி எல்லாம் நடக்கும் நீ என்கிட்ட தொக்க மாட்டுவேன்னு நினைச்சு கூட பாத்துருக்க மாட்டல்ல? என்ன கருப்பா, நான் தான் சொன்னேன்ல, டாடிகார லேசுப்பட்ட ஆள் கிடையாது. அந்த ஆள் எதையாவது பண்ணி என்ன காப்பாத்திருவான்னு. ஜான்சி மேடத்தை சுடமாட்டான்னு சொன்னேன்ல, இப்போ நம்புறியா? பொம்மிய கொண்டவங்க தான் உன்னையும் அனுப்பியிருக்காங்கன்னு தெரியும். நீங்களை கொல்ல சொன்னது யாரா? சொல்றா, சொல்லு. ஏய், என்ன கேக்குறது காதுல விழலையா? உண்மைய சொல்லல உன்னை இங்கேயே போட்டு தள்ளிட்டு போயிட்டே இருப்பேன். ஏய், சொல்றாங்க. எங்களை கொல்ல சொன்னது யாரு? சொல்லு. உனக்கு இந்த சித்தார்த்த பத்தி தெரியாது. உனக்கு தான் இந்த கருப்பனை பத்தி தெரியல. அங்க சுடாதயா, இங்க போடு, இங்க போடியா. ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் எம்மனாண்ட போகத்தானே போறோம். என்ன கருப்பா, பயம் இல்லாத மாதிரி நடிக்கிறியா? ஏய், இங்க பாரு, நீ வெறும் அம்புதான். உன்னை யாரு அனுப்புனாங்கன்னு சொல்லிட்டா உன்னை நான் உயிரோட விட்டுருவேன். சொல்றா. என் உசுரே போனாலும் இந்த கருப்பன் வாயில இருந்து எதையுமே வாங்க முடியாது. அதுதான் இந்த கருப்பனோட தொழில் தர்மம். நீ பேசாம என் கையால செத்து இருக்கலாம். இந்த கருப்பனை பத்தி தெரியாம பெரிய தப்பு பண்ணிட்டீங்களே. ஏய், என்ன பயமுறுத்துறியா? இந்த கருப்பனுக்கு பயமுறுத்தி எல்லாம் பழக்கம் கிடையாது. குறிச்ச தேதியில குறிச்ச நேரத்துல சம்பவம் பண்ணி அவங்கள பாடையில ஏத்தி விட்டுட்டு மறுவேளை பாக்குறது தான் என்னோட பழக்கம். ஹே கருப்பா, நீ எங்க இருக்கிறன்றது மறந்து போச்சா? நீ உன் கெத்த காமிக்கணும்னு என்னத்தையாவது பேசி தாடிகாரன காண்டேத்தி விட்டுறாத. போட்டு தள்ளுற போறான். அவன் ஒன்னும் உன்ன மாதிரி ஸ்கெட்ச் போட்டு கூலிக்கு மாறு தட்டுற ஆள் இல்ல. பொம்மி அக்காவை கொன்னவங்கள பழி வாங்குற வெறியில இருக்கிறான். அதனால தான் நான் சொல்றேன். என்னப்பா, இந்த கருப்பனோட கேரக்டரையே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்களே. கஷ்டப்பட்டு இப்படி தூக்கி அந்தும் இப்படி பயப்படாம உட்கார்ந்துருக்கானு கொஞ்சமாவது யோசிச்சு பாத்தீங்களா? நீங்க பெரிய தப்பு பண்ணிட்டீங்க. உங்களாண்ட ஒரு உண்மையை சொல்லட்டுமா? என்னமோ உங்களை போட 4-5 பசங்களை தான் கூட்டிட்டு வந்திருப்பேன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க. இந்த வட்டாரத்துல இருக்கிற பாதி பசங்களை கருப்பன் தான் வளர்த்து விட்டு இருக்கான். காசு வெட்டி போட்டா சம்பவம் பண்ணாம அவன் தூங்க மாட்டான்னு வேற சொன்ன. இப்ப என்னடான்னா அந்த ராணி சித்தார்த்தும் சேர்ந்து அவனையே அலேக்கா மொத்தமா தூக்கிட்டாங்க. நல்ல விஷயம் தானே சித்தப்பா நடந்திருக்கு. ஏய் தமனா, என்ன தமனா சொல்ற? அந்த ரவுடியை தூக்குனது உனக்கு நல்ல விஷயமா? அந்த கருப்பன் அவன் பசங்களை தொட்டாலே அவன் விட மாட்டா. இப்போ இவங்க அவனையே தொட்டிருக்காங்கன்னு எப்படி?
இன்னி ராணி சித்தார்த் அவங்க பொண்ணு கூட இந்த வீட்டுக்கு வந்து சேராது. நீ சொல்றத கேட்கறதுக்கு நல்லதா இருக்கு. அதை விட இங்க ஒரு பெரிய சம்பவம் ஒண்ணு நடக்க போதே. முதல்ல அதை தடுத்து நிறுத்தி அவன் அதுக்கு ஏதாவது ஐடியா சொல்ல. ஒரு நிமிஷம் எனக்கு கொஞ்சம் யோசிக்க விடுங்க. ஏய், எல்லாரும் இங்கே நின்னு பேசிட்டு இருந்தோம்னா அதுக்கு வேற சந்தேகப்பட போறாங்க. நாங்க கீழே போய் பாத்துட்டு வரோம். அதுக்குள்ள ஏதாவது யோசிச்சு நல்ல பிளானா பண்ணுவே. சரியா? சரிங்க, வாங்க போலாம். வாங்க போலாம். நீ பெட்டரா ஏதாவது பிளான் பண்ணு. என்னாச்சு? ஐயோ ஐயோ, மா, கதவு யாரோ வெளியில இருந்து சாத்துற மாதிரி தெரியுது. அக்கா, ஒருவேளை நீங்க ஏற்பாடு பண்ண ரவுடிங்க வந்திருப்பாங்களோ? ஏமாமா, அவங்க வந்தா கூட உள்ளதானே வரணும். வெளிப்பக்கம் எதுக்கு கதவு சாத்தினாங்க? ஆமால. ஆமா தர்ஷினி, காத்து பலமா அடிக்குது போல. கதவெல்லாம் டமால் டமால்னு அடிச்சுக்குது. போய் என்னன்னு பாரு. பாக்கலாம். ஐயோ ஐயோ, வளர சத்தம். அவருக்கு என்ன ஆச்சு? எங்க இருக்காரு? என்னன்னு தெரியல அண்ணி. நாங்க கோயிலுக்கு போயிட்டு வரும்போது ரோட்ல அடிபட்டு கிடந்தாரு. உள்ளதான் இருக்காரு, போய் பாருங்க. தள்ளுங்க. அப்பா, மச்சான் கண்ணு முழிச்சிட்டாரா? இல்லங்க, டாக்டருக்கு ஃபோன் பண்ணி வர சொல்லிருக்கோம். வளரு, யாரோ கதவை வெளியே இருந்து சாத்தின மாதிரி இருந்துச்சு. அந்த சத்தத்துல தான் நாங்களே வெளியே வந்தோம். சரி சரி, என்னன்னு பாருங்க. என்னாச்சு உங்களுக்கு? ஐயோ மாமா, இப்படி பேச்சு மூச்சு இல்லாம கிடக்குறாரு. என்னாச்சு மாமா? யாரு கதவை வெளியே சாத்தினது? தெரியலையே. ஒருவேளை நம்மள கார்ல துரத்திட்டு வந்த ரவுடிங்களா இருப்பாங்களோ? ஐயோ, அப்போ தர்ஷினி, நீ உள்ள லாக் பண்ணிரு. அப்பதான் அவங்களால உள்ள வர முடியாது. நான் மொட்டை மாடி கதவை சாத்திட்டு வந்துடுறேன். சரியா? அப்பதான் யாரும் உள்ள வர முடியாது. சரியா? சரி சரி, நீங்க சீக்கிரம் போங்க. நான் மேல போறேன். ஐயோ, ரிங் போதியா? ஜெயா, என்னடா இப்படி ஆயிடுச்சு? என்ன ஜெயா? எதுக்கு வர சொன்னா? டேய் ஜெயா, கருப்பனை எங்கடா வச்சிருக்காங்க? உள்ளதாண்டா வச்சிருக்காங்க. சித்தார்த்னு ஒருத்தன், அவன் பொண்டாட்டி ராணி, அவங்க 2 பேரும் சேர்ந்துதான் கருப்பனை தூக்கி இருக்காங்க. ஏய், அவங்களுக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா நம்ம கருப்பனையை தூக்கி இருப்பாங்க. நம்ம சும்மா விடக்கூடாது. கருப்பனை தொட்டா என்ன ஆகும்னு அவங்களுக்கு தெரிய வைக்கணும். அதுக்கோசம் தான்ப்பா நம்ம பசங்களை சில பேரை அவங்க வீட்டுக்கு அனுப்பியிருக்கேன். அங்க அவனுக்கு கட்டுவானுங்க, இங்க நாம கட்டுறோம் பாடைய. அவங்க சாவு கர்ண கொடூரமா இருக்கணும். கருப்பனை தொட்டா என்ன ஆகுன்னு போலீஸுக்கு மொத்தவங்களுக்கும் தெரியணும். ஆமா ஜெகா, அதான் நாம கருப்பனுக்கு செய்யற நன்றி கடனா இருக்கும். என்னாலதான் கருப்பா அவங்க கிட்ட சிக்கிட்டான். என்னடா சொல்ற? ஆமா ரவி, அவன் என் பொண்டாட்டி தூக்கி என்ன பொய் சொல்ல வச்சிட்டான். அவனை விடக்கூடாது. எப்படியாவது அவனுக்கிட்ட இருந்து கருப்பனை வெளியே கொண்டு வந்துடும். அது மட்டும் பத்தாது ஜெயா, கருப்ப மேல கைய வச்சா என்ன ஆகும்னு அவங்களுக்கு நம்ம காட்டணும். கண்ணை கம்பீரமா நடந்து வருவாரு. ஐயோ, இப்படி படுத்து கிடக்குறாரு. சித்தார்த் தான் போன் பண்றான். கொஞ்சம் சைலண்டா இருங்க. எங்க இங்க நடந்ததை பத்தி எல்லாம் சொல்லி அவனை ரொம்ப பயமுறுத்த வேணாங்க. சரி, இத சொன்னா அவன் அப்புறம் உடனே கிளம்பி இங்க வந்துருவாங்க. ஆமா ஆமா, சித்தார்த் தான் அவங்களோட முதல் டார்கெட்டே. நீங்களா கொஞ்சம் அமைதியா இருங்க, நான் பேசிக்கிறேன். ஹலோ தாத்தா. என்னம்மா ராணி, எப்படிமா இருக்கு ட்ரிப் எல்லாம்? தாத்தா, இங்க ஒரு சின்ன பிரச்சனை ஆயிடுச்சு தாத்தா. கருப்பனை கொண்டாந்து நாங்க வீட்டுக்குள்ளார தான் வச்சுக்கிறோம்.
அவங்க தான் நம்ம காரையும் துரத்தி இருப்பாங்களோ? இந்த ரவுடிங்க தான் இவரையும் அடிச்சு போட்டிருக்காங்க போல இருக்கே. ஏம்மா சாந்தி, என்னம்மா? ஏன் தாத்தா சித்தார்த் பண்ண வேலையால எவ்வளவு பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு பாத்தீங்களா? ஆமா மாமா. ஐயோ நாசமா போக என் புருஷன் இப்படி சாச்சிட்டாங்களே. ஏய், விடுறாங்கடா. விடுறா. இருந்தா கருப்பனை தூக்கி இருப்ப. ஏய், விடுறா. விடுறா. ஏய், விடுறா. ஏய், கருப்பனை பாரு இல்லையா? எவனாச்சும் உள்ள ஒரு அடி எடுத்து வச்சீங்க, கருப்பனோட உடம்ப சல்லடைய தொலைச்சிருவேன். அண்ணா கருப்பனை ஒண்ணும் பண்ணிடாதீங்கண்ணா. டேய் தள்ளி போடா. என்னமோ சவுண்ட் விட்டீங்க. தைரியம் இருந்தா இப்ப வந்து உங்க கருப்பா அண்ணனை காப்பாத்துங்கடா. டேய் கருப்பனுக்கு மட்டும் ஏதாவது ஆச்சு நாங்க என்ன பண்ணுவோம்னு எங்களுக்கே தெரியாது. ஏய், என்ன குரல்லாம் பலமா இருக்குது? என்னடா பண்ணுவீங்க? என்ன பண்ணுவீங்க? வாங்கடா வாங்க, உங்க அண்ணனை வந்து காப்பாத்துங்க. முடியறா நேரங்காலம் தெரியாம. மா எங்க அண்ணனை ஒண்ணும் பண்ணிடாதம்மா. நீ என்ன சொல்றத நாங்க கேக்குறோமா. அது முதல்ல எல்லாரும் வழி விடுங்க, ஓரமா போய் நில்லுங்க. ஏய், ஒருத்த விடாம எல்லாரும் போடா. பாரு, ஒருத்த விடாம எல்லாம் உள்ள போங்க. இப்ப மட்டும் நீங்க உள்ள போகல, கருப்பனை இங்க இருக்கிற கடல் மாதாவுக்கு காவு குத்துருவோம். என்ன சொல்றீங்க? ஏய் இங்க பாரு, இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு எங்க கிட்ட தப்பிக்க முடியாது. இப்ப நான் 1 2 3 என்றதுக்குள்ள எல்லாரும் உள்ள போயிடுறீங்க. இல்லனா தாடிகார சம்மகான்ல இருக்கிறான், கருப்பனை போட்டான்னா அப்புறம் ஒன்னும் பண்ண முடியாது. என்ன சொல்றீங்க? ஏய் நீ கருப்பனை போற அளவுக்கு நீ என்ன அவ்வளவு பெரிய ஒஸ்தியாளா? என்ன பூச்சாண்டி வேலை காட்டுறீங்களா? போட்டுருவானே, போடு பாக்கலாம். யாரு? நான் பூச்சாண்டி காட்டுறேனா? ஏய், யாரு? நான் பூச்சாண்டி காட்டுறேனா? இன்னும் சுடமாட்டேன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? அடுத்த முறை மேலெல்லாம் சுடமாட்டேன், இவன் தலையில தான் சுடுவேன். வாடா உள்ள, போடா போடா, சீக்கிரம் போ. போ. ஏய் போடா. கற்பனை, நாங்க வந்துறோம். அவனை போடுறோம் இன்னைக்கு. டேய் மனோ, சீக்கிரம் போடா. போறேன் மாமா. ஓ அத்த கருப்பன் தான் கூப்பிடுறான். எடுத்து என்னன்னு கேளு. ஹலோ, இந்த வாய்ஸ் ரொம்ப ஃபெமிலியரா இருக்கே. கருப்பா, அந்த சித்தார்த் ராணியை கொன்னுட்டியா? ஹலோ,
யோ ஏய், அப்பா, போடுறா. யோ யோ எழுந்திரியா? என்னாச்சியா? யோ தாடிகாரா, இவ்வளவு நேரம் சித்தார்த் தான் லைன்ல இருந்தானா? யோ தாடிகாரா எழுந்திரியா? கட்டை எடுத்து அடிடா. ஏய். ஐயோ கட்டா. யோ தாடிகாரா, யோ எழுந்திரியா? என்ன தமன்னா, என்னாச்சு? அத்த சித்தார்த் தான் கருப்பு போன்ல இருந்து கால் பண்ணிருக்கான். ஐயோ, அப்போ பேசுனது நீதான் அவனுக்கு தெரிஞ்சு போச்சா? ஐயோ போச்சு. ஒரு பக்கம் மச்சான் கண்ணு முழிச்சா நம்ம மாட்டிப்போம், இன்னொரு பக்கம் சித்தார்த் கருப்பன் போன்ல இருந்து கால் பண்ணி நாம தான் இதுக்கு பின்னாடி இருக்கோம்னு தெரிஞ்சுக்கிட்டானே. என்ன நடக்குமோ தெரியலையே. ஷோ, புலம்பாதீங்க தம்பி. ஆ, ஆ. முதல்ல ஹாஸ்பிட்டலுக்கு போய் இவருக்கு என்ன ஆச்சுன்னு பாப்போம், அப்புறம் மத்ததை யோசிக்கலாம். ஆமாத்த, இப்போதைக்கு சித்தார்த்த பத்தி கவலை இல்ல. ஏன்னா இது வேற சிம் தான். முதல்ல நம்ம போய் மாமாவை தான் பாக்கணும். சரி, முதல்ல அந்த சிம்ம கழட்டி தூக்கி போ. யோ தாடிகாரா எழுந்திரியா? யோ எழுந்திரியா? யோ ஏய் ஐயோ யோ இந்த ரவுடிங்க எல்லாம் வராங்கயா, எழுந்திரியா? இப்படி ஒரு சிச்சுவேஷன் ஏற்படுத்தி கொடுத்த நம்ம யூனிவர்ஸ்க்கு கண்டிப்பா தேங்க்ஸ் சொல்லியே ஆகணும். தேங்க்யூ யூனிவர்ஸ். யோ இதெல்லாம் நிஜமாயா? எக்ஸாக்ட்லி, திஸ் இஸ் ஆல் ட்ரூ. இது மட்டும் தான் நிஜம். ஏன் தமன்னா, இப்ப எதுக்காக நம்ம கருப்பனை பார்க்க போறோம்? ஐயோ சித்தப்பா, நான் அத்தை கிட்ட போய் சொன்னேன். ஆ, நம்ம இப்போ சண்டாள பூஜை பண்ற அந்த குளத்துக்கிட்ட தான் போறோம். அங்க போய் என்ன நடக்குதுன்னு பாக்கணும்ல. ஐயோ, அங்கேயும் போகணுமா? ஆ. ஜெயா போன் பண்றான். பேசு பேசு. ஹலோ அம்மனா, நீ அவசரப்பட்ட விஷயம் இப்ப நடக்க போகுது. டிரைவர், கொஞ்சம் ஓரமா வண்டியை நிப்பாட்டுங்க. வண்டி நிறுத்துப்பா. என்ன விஷயம் தமன்னா? ஒரு நிமிஷம் சித்தப்பா. சொல்லுங்க ஜெயா. டேய், அவங்க போட்டுக்கு பின்னாடி தான் மாட்டாங்க. கேட்டியா தமனா? உனக்கு ராணியும் சித்தார்த்தையும் போடுறத உனக்கு லைவ்ல காட்ட முடியாதுன்னு நினைச்சேன். இப்ப நீ இத பார்க்கலாம். நான் கேமராவை செட் பண்றேன். இதோ இப்பவே நான் செல்போன்ல அதை கனெக்ட் பண்றேன். அத கொடு. டேய், என்னடா வேடிக்கை பாக்குறீங்க? போய் தூக்கிடுவாங்கடா. நான் சொன்னது நடக்க போது சித்தப்பா. கருப்பனோட ஆளுங்க ராணி சித்தார்த்த சுத்தி வளைச்சிட்டாங்க. ம். ஐயோ, உனக்கோசரம் நான் அத்தை கூட செய்ய மாட்டேனா என்ன? கண்டிப்பா செய்வேன். அப்போ நான் சொன்னா ஏன் எதுக்குன்னு கேட்காம குதிச்சிருவ? ஆமா, மெய்யாலுமே தான் நான் சொல்றேன். அப்போ ஓகே. இப்ப நீ எனக்காக இந்த கடல்ல குதி. இப்பதான் லவ் பண்ற மாதிரிலாம் பேசலாம். என்னடா இப்படி சொல்றான்?
நான் இங்கேயா குதிக்கணும்? ஆமா. இது கிழிஞ்சல் பாறை இருக்கிற இடமாச்சே. இங்க குச்சா அடுத்த நிமிஷமே உடம்பெல்லாம் செதில் செதிலா வெட்டுப்பட்டு செத்துருவோமே. இங்க மீன் கூட வராது. ஏன் மீன் புடிக்கிறவங்க கூட இந்த பக்கம் போட் எடுத்துன்னு வரமாட்டாங்க. கருப்பு நாண்டு இருந்து தப்பிக்கிறதுக்கு இந்த பக்கமா வந்துட்டோம். இத சொன்னா தாடிகாரன் பயந்துருவான். இவன் வேற என்ன குதிக்க சொல்லின்னு இருக்கான். நான் என்ன பண்றது? என்ன ஏய் ஹனி, சீட்டிங் பண்றியா? குதிக்கிறேன்னு சொன்னா குதிக்கணும். கருப்பு நாண்டு இருந்து தப்பிச்சு இப்ப நான் இங்க வந்து சாவ போறேனா? பரவாயில்ல, தாடிகாரன் என் மேல லவ் வச்சிருக்கிறான்னு தெரிஞ்சிச்சுல, சந்தோஷமா சாவுறேன். அது நான் குதிக்கிறதுக்காக யோசிக்கல. நான் குதிச்சுட்டா போட்டை யாரு ஓட்டுறதுன்னு தான் யோசிச்சுன்னு இருக்கிறேன். ஹனி, அதெல்லாம் இந்த போட்டை நான் ஓட்டிக்கிறேன். நீ முதல்ல குதி. ஜம்ப் பண்ணு, ஜம்ப். சரியா, நான் குதிக்கிறேன். கடவுளே, நான் குதிச்சிட்டேன்னா உசுரோட திரும்பி வரமாட்டேன். அது மட்டும் எனக்கு நல்லாவே தெரியும். ஹனி 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 ஹனி, ஒரு நிமிஷம். நான் 1 2 3ன்னு கவுண்ட் பண்ணுவேன். ஓகே? இல்ல, இது வேறயா? ஓகே ஓகே. 1. ஐயோ, கருப்பா, இங்கதான் இருக்கா கருப்பா? சித்தப்பா, அவ சிக்கிட்டா. கருப்பங்கிட்ட சிக்கிட்டாங்கல்ல, இனிமே அவங்களால தப்பிக்கவே முடியாது. டேய், இழுத்துட்டு அவளை. சரி கருப்பா. ஏய் எந்திரி. ஏய் எந்திரின்னு சொல்றல. எந்திரி. போ போ. சரி, ஓகே, நம்ம கேம் ஆரம்பிக்கலாமா? ஓ, இப்ப என்னோட டர்ன். சரி, நீ தான் சொல்லணும். நான் என்ன சொல்ல போறேயா? நீயே சொல்லு. அப்படியா? சரி, நான் ட்ரூத்தை சூஸ் பண்ணிக்கிறேன். நீ என்ன வேணா கேளு. நான் என்ன கேட்டாலும் நீ உண்மையதான் சொல்வியா? ஆமா, நீ என்ன வேணா கேளு, நான் உண்மையை மட்டும் தான் சொல்லுவேன். ஹனி, நீ கேட்டு நான் உண்மையை சொல்லாம இருப்பனா? யோ, என்னை உனக்கு பிடிக்குமாயா? என்ன ஹனி இப்படி கேக்குற? நான் உன்னை ரொம்ப லவ் பண்றேன்னு இங்க எப்படி ப்ரூவ் பண்றது? சரி, இப்ப நீ கேட்ட கேள்விக்கு நான் பதில் சொல்லணும், அதானே? உனக்காக நான் ஒரு சாங் பாட போறேன். நீ என்ன பண்ற? என்கிட்ட கிட்டார் இருக்கிற மாதிரி இமேஜின் பண்ணிக்கோ. இந்த சாங்ல வர ஒரு நோட்ஸை வாசிக்கிறது ரொம்பவே கஷ்டம். அத வாசிக்க ரொம்ப பிராக்டிஸ் பண்ணணும். அந்த சாங்கை தான் இப்ப நான் உனக்காக பாட போறேன். அதுவும் இது வரைக்கும் நான் எனக்காக மட்டும் தான் ப்ளே பண்ணியிருக்கேன். வேற யாருக்காகவும் நான் வாசிச்சதே இல்ல. அந்த பாட்டை உனக்காக பாடுறேன். அதுவும் என் ஹனியை நினைச்சு பாட போறேன். கேக்குறியா? என்ன இப்படி காத்தடிக்குது? அந்த பொம்மை பூஜை செய்ய விடாம தடுக்க பாக்குறான். ஒருவேளை
தடுத்துருமா. அவளால எங்களை ஒண்ணும் பண்ண முடியாது. இன்னும் கொஞ்ச நேரத்துல இடாகி நீங்க இறங்க போறா. அதுக்கப்புறம் பொம்மை இங்க இருந்து ஓடி ஆகணும். இடாகினி இறங்கிட நங்கினி செய்வோம். இடாகினி இறங்கிட நங்கினி செய்வோம். இடாகினி இறங்கிட நங்கினி செய்வோம். இடாகினி இறங்கிட நங்கினி செய்வோம். டேய் சண்டாளா, பூஜையை நிறுத்த முடியாது. இடாகினி இறங்கிட நங்கினி செய்வோம். இடாகினி இறங்கிட நங்கினி செய்வோம். டேய் பூஜையை நிறுத்துங்கடா. இடாகினி இறங்கிட நங்கினி செய்வோம். இக்குழந்தை என் வயித்துல இறந்து இப்போ திரும்ப பிறக்க போற அந்த இயற்கையா இருக்கிற அந்த அண்ட சராசரத்தையும் ஆள்ற அந்த கடவுள் அருள் புரிஞ்சிருக்காரு. இது ஒரு சம்பவம் இல்ல. இந்த திதியில இந்த குளத்துக்குள்ள ஆன்மாவா கரைஞ்சிருக்கிற என் பாப்பா குழந்தையா ராணி வயித்துல வந்து பொறப்பா. அதையும் பாத்துடலாம். டேய், எந்த காரத்தை கொண்டு மந்திரத்தை நிறுத்தாதீங்க. இடாகினி இறங்கிட நங்கினி செய்வோம். இடாகினி இறங்கிட நங்கினி செய்வோம். டேய், உங்களுக்கு 10 நிமிஷம் அவகாசம் தரேன். அதுக்குள்ள எல்லாத்தையும் நிறுத்திட்டு இந்த இடத்தை விட்டே ஓடிருங்க. இல்ல நீங்க அத்தனை பேரும் செத்து போயிருவீங்கடா. என்னது இவ இப்படி எச்சரிச்சிட்டு போறா? நீங்க கவலையே படாதீங்க. அவளால எதுவுமே செய்ய முடியாது. சும்மா பூச்சாண்டி காட்டுறா. அவ இந்த பூலோகத்தை விட்டு போக வேண்டிய நேரம் வந்துருச்சு. இப்ப இடாகினி வந்துரும். அதுக்கப்புறம் இந்த குளத்துல இருக்கிற பொம்மையோட குழந்தை ஆன்மாவை அள்ளி அப்படியே முழுகிடும். அதோட அகரப்பசிக்கு முன்னால யாராலே நிக்க முடியாது. இடாகினி இறங்கிட நங்கினி செய்வோம். இடாகினி இறங்கிட நங்கினி செய்வோம். இடாகினி இறங்கிட நங்கினி செய்வோம். நேத்ரா கால் பண்றாங்க. தர்ஷினி, அப்பா எப்படிமா இருக்காரு? இப்பதான் ஆபரேஷன் முடிஞ்சது. அவரு கண் முழிக்க எப்படியும் 1 மணி நேரம் ஆகும்னு டாக்டர் சொல்லிட்டாரு. ஐயோ, மாமா அதெல்லாம் எங்க? அவங்க எல்லாம் கோவிலுக்கு போயிருக்காங்க. ஐயோ, என்னங்க ஆச்சு உங்களுக்கு? எவ்வளவு கம்பீரமா நடந்து வருவாரு மனுஷன். அவரை போய் இப்படி படுக்க வச்சுட்டாங்களே. ஐயோ, ஒண்ணும் ஆகாதுமா. மா கவலைப்படாதீங்கம்மா. அப்பாவுக்கு எதுவும் ஆகாதுமா. உங்க அப்பா கண்ணு முழிக்க கூடாது. அதுக்கு ஏதாவது பண்ணியே ஆகணும். அம்மா, இவ இருக்காளே, எப்படிமா? முதல்ல இவளை இங்க இருந்து அனுப்புறதுக்கு பாருங்க. அதுக்கு ஏதாவது ஐடியா பண்றேன். ஐயோ, மா இப்படி எல்லாம் நடக்கும் நான் எதிர்பார்க்கலையே. இடாகினி இறங்கிட நங்கினி செய்வோம். 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 சித்தப்பா, மம்மி திரும்ப வந்துட்டான்னு நினைக்கிறேன். இடாகினி இறங்கிட நங்கினி செய்வோம். இடாகினி இறங்கிட நங்கினி செய்வோம். இடாகினி இறங்கிட நங்கினி செய்வோம். இடாகினி இறங்கிட நங்கினி செய்வோம். பொம்மி தான் வந்துட்டா சித்தப்பா. இல்ல, வரப்போறது இடாகினி. இனி பொம்மி இல்ல, வேற யாரு வந்தாலும் இடாகினி முன்னால நிக்க முடியாது. என்ன தமன்னா, இடாகினி வடாகினின்னு சொல்றான். எனக்கு என்னமோ இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப பயமா இருக்கு. பார்த்தோம்னா போயிடலாம். சும்மா இருங்க சித்தப்பா. நீங்க பயப்படுறதும் இல்லாம என்னையும் பயன்படுத்தாதீங்க.
போறேன் போறேன். என்னாச்சு டாக்டர்? பேஷண்ட் பக்கத்துல இல்லாம நீங்க எங்க போனீங்க? பாருங்க, திரும்பவும் இவருக்கு ப்ளீட் ஆகுது. இம்மீடியட்டா இவரை பாக்குற டாக்டரை வந்து பார்க்க சொல்லுங்க. என்ன பார்த்துட்டே இருக்கீங்க? போய் டாக்டரை வந்து பார்க்க சொல்லுங்க. இவ்வளவு நேரம் நல்லாதான் இருந்தாரு, திடீர்னு எப்படி பிளட் வந்துச்சு? எப்படி பிளட் வருது ஒன்னும் புரியலையே. நர்ஸ், நீங்க கேட்ட மருந்து வாங்கிட்டு வந்துட்டேன். மேடம், நீங்க இங்கே இருங்க, நான் போய் டாக்டர் கூட்டு வரேன். அப்பா, உங்களுக்கு ஒண்ணும் இல்ல. அப்பா, ஐயோ, என்னாச்சுப்பா உங்களுக்கு? வெளியில போய் டாக்டர் ஏதாவது சொல்லிடுவாளோ? அப்பா, அப்பா, டாக்டர், அப்பாக்கு ரத்தம் வருது, என்னன்னு பாருங்க. கொஞ்சம் தள்ளிக்குமா. உங்களை இவரு பக்கத்துல இருந்து தானே பாத்துக்க சொன்னேன். எங்க போனீங்க? எப்படி இவருக்கு நெத்தில இருந்து ப்ளீட் ஆகுது? போய் காட்டன் எடுங்க. அப்பா, அம்மா என்னாச்சுமா? இல்ல ஓகே தானே? சக்சஸ் தானே? பட் நீ வேற கரெக்டா காரியத்தை முடிக்கிற நேரத்துல ஒரு டாக்டர் உள்ள வந்து காரியத்தை கெடுத்துட்டான். ஐயோ, என்னம்மா சொல்றீங்க? ஓமாண்டா, அவ வேற நான் பண்றத பார்த்து வேற தொலைச்சிட்டா. இப்ப என்ன பண்றதுன்னு புரியல. அப்போ நர்சிங் யாராவது பார்த்தாங்களா? இல்ல, நல்லவேளை அவங்க யாரும் பார்க்கல. ஆனா இந்த டாக்டர் போய் யார்கிட்டயாவது சொல்லிட்டா நாம அவ்வளவுதான். என்னயா திடீர்னு இப்படி குளிருது? ஆமா இல்ல, என்னன்னு தெரியலையே. இந்தா ஹனி, போட்டுக்கோ. ஓகே. ஏய், இங்க பாரு, நானும் அட்ஜஸ்ட் பண்ணிப்பேன். உன்னாலதான் குளிர் தாங்க முடியாது. யோ, உனக்கு பாரியா ரொம்ப முடியல, உனக்கும் குளிருது. நோ 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 நோ, இதெல்லாம் இந்த யூனிவர்ஸோட கிஃப்ட். காற்றோடு கலந்து வரும் உன் நினைவு சாரலில் நனைகிறேன் நான். நீ கட்டின இந்த தாலி மேல சத்தியமா சொல்ற, நீயா என்ன விரும்பி பாசத்தோட என்ன உன் மார்போட சாச்சு என்ன பாசத்தோட கட்டிக்கிற வரைக்கும் நானா உன் பக்கத்துல வர மாட்டேன். ஹனி, குளிர்தில்ல? நீ என்ன டைட்டா கட்டி பிடிச்சுக்கோ. நான் யாருன்னு தெரியலையா? ஆதி தேவி பெத்தம்மா. உன் பசி தீந்துருச்சு. நீ வந்த இடமான கால சூனியத்துக்குள்ளேயே திரும்ப போ.
ரொம்ப நன்றி. என் குலத்தை வாழ வச்சுட்ட. இங்க பாரு பொம்மி, உன் பாப்பா இந்த பூமிக்கு வந்து ராணி வயித்துல பிறக்கும். ஆனா அது சாதாரணமா இருக்காது. அது பெரிய யுத்த காண்டமா இருக்க போகுது பொம்மி.